கரூரில் இளம்பெண் நடனக் கலைஞரை நடனம் ஆடுவதற்காக அழைத்து சென்று தனியறையில் அடைத்து வைத்து பாலியல் ரீதியாக சித்திரவதை செய்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக நபர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையின் பின்னணி என்ன? புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 28 வயதான அந்த பெண் கடந்த 5 வருடங்களாக மேடை நடன கலைஞராக இருந்து வருகிறார். நடனம் ஆடுவதற்காக பல்வேறு மாவட்டங்களுக்கும் அவர் சென்று வந்து கொண்டிருந்தார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கரூர் தொழில்பேட்டை பகுதியைச் சேர்ந்த திமுகவை சார்ந்த மதி என்பவர் தன்னுடைய நடனக் குழுவில் ஆடுவதற்காக அந்த பெண்ணை கரூருக்கு அழைத்து வந்துள்ளார். கரூர் வந்த பெண் மதியிடம் கார் டிரைவராக வேலை பார்த்து வந்த நிலேஷ் என்பவரை காதலித்து அவரையே திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமண நிகழ்வு மதிக்கு பிடிக்கவில்லை. தன் கட்டுப்பாட்டில் இருந்த பெண் தனது கார் டிரைவரையே திருமணம் செய்து கொண்டதால் கடும் ஆத்திரமடைந்துள்ளார் மதி. இதனிடையே அந்த பெண்ணும் நிலேஷும் வேறு மாவட்டத்திற்கு சென்று தனி குடித்தனம் நடத்தி வந்தனர். இதனால் ஆத்திரம் தலைக்கேறிய மதி அந்த தம்பதியை தேடிச் சென்று கடந்த மார்ச் 17ஆம் தேதி கண்டுபிடித்தனர். அவர்களிடம் அன்பாக பேசி மீண்டும் கணவன் மனைவி இருவரும் தனது குழுவில் வந்து நடனமாட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். அவர்களும் அதற்கு சம்மதிக்க இருவரையும் கரூர் அழைத்து வந்துள்ளார் மதி. கரூர் வந்த பிறகுதான் தனது சுயரூபத்தை காட்டத் தொடங்கியுள்ளார் மதி. கணவன் மனைவி இருவரையும் வெவ்வேறு இடங்களில் தனித்தனியாக அடைத்து வைத்து இருவரையும் தனித்தனியாக சித்திரவதை செய்ய ஆரம்பித்துள்ளார். அந்த பெண் நகைகளை திருடிவிட்டதாக கூறி தனி இடத்தில் அடைத்து வைத்து அவரது ஆடைகளை கலைந்து நிர்வாணமாக வீடியோ எடுத்து அடித்து மிரட்டி உள்ளார். மதியும் அவர் உடனிருந்த சிலரும் அந்த பெண்ணை சொல்ல முடியாத அளவிற்கு அடித்து காயப்படுத்தி துன்புறுத்தி உள்ளனர். தொடர்ந்து 3 நாட்களாக தனி அறையில் அடைத்து வைத்து அந்த பெண்ணை அடித்து உதைத்து பாலியல் சித்திரவதை செய்துள்ளனர். கர்ப்பிணியாக இருந்த அந்த பெண்ணின் வயிற்றில் எட்டி உதைத்ததில் கரு கலைந்து இரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மயங்கிய நிலையில் அங்கேயே கிடந்துள்ளார் அந்த பெண். அங்கிருந்த மற்றொரு நடன கலைஞரான ஒரு பெண்மணி இதை கண்டு சகித்துக் கொள்ள முடியாமல் ரகசியமாக அந்த பெண்ணின் தாயாரை செல்போனில் தொடர்பு கொண்டு நடந்த சித்திரவதைகளை கூறியுள்ளார். உங்கள் மகளை தயவு செய்து அழைத்துச் சென்று விடுங்கள், இல்லையென்றால் இவர்கள் அடித்தே கொன்று விடுவார்கள் என கூறி கண்ணீர் விட்டுள்ளார். இதை கேட்டு பதறிப்போன அந்த பெண்ணின் தாயார் உடனே கரூர் பசுபதிபாளையம் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார். உடனடியாக களத்தில் இறங்கிய போலீசார் கரூர் தொழிற்பேட்டையில் உள்ள மதியின் நடன கலைஞர்கள் பயிற்சி கூடத்திற்கு விரைந்தனர். அங்கு அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பெண்ணையும் அவரது கணவரையும் மீட்டு சிகிச்சைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதித்தனர். பாதிக்கப்பட்ட பெண் கூறுகையில் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு தன்னை பாலியல் ரீதியாக மதி உள்ளிட்டோர் துன்புறுத்தியதாக வேதனையுடன் கூறினார். 2 நாள் ஆல்ட்ரிச்சு தையராக இருந்தேன். ஸ்டேட்டாக 2 நாள் முடிச்சுட்டு புதுக்கோட்டையிலேருந்து கரூர் வந்தோன்னு நான் சொல்கிறேன், அவங்க வீட்டில் நான் தங்கலை, ஆல்ரெடி பிரச்சனை வச்சு இந்த மாதிரி ஒன்றாலாம் இருக்க வரேன். நான் வந்து பசங்க ரொம்ப தான் எல்லோரும் நான் நிறைய ரூம் எடுத்து கூட தங்கிக்கிறேன், நானே எடுத்து வரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து மதியம் என்ன சொன்னார், இல்லை நீ வந்து நம்ம வீட்டே தம்பி, முன்ன மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை ஆனால் முன்ன மாதிரி நம்ம நல்லாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நம்பி போனோம். எங்கள் 2 பேர் மேலே மீன் மாதிரி போட்டார். என்னையும் அவளை பிரிக்கணும்னு நினைக்கிறாரு. என்னை போன்ற பல பெண்களை நடனம் ஆடுவதற்காக அழைத்து வந்து அறைகளில் பூட்டி வைத்து மதி சித்திரவதை செய்து வருகிறார் என்றும் அவரை கைது செய்து அந்த பெண்களையும் மீட்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். அங்கே போனால் அவரோட சுயமெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஃபுல்லாக 3 நாள் ஃபுல்லாக அடின்னு அடித்தார். சரி அவர் அடிக்கிறாரு, ஓகே நீ போட்டு வச்சிருக்காரு. அவள் அடிச்சா வயிற்றுல எகிரி வந்துச்சு. ஆல்ரெடி எனக்கு கர்ப்பப்பை வீக்க ஆரம்பிச்சு. அடித்த உடனே உதச்ச உடனே எனக்கு ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கான்னா 3 நாளுமே ப்ளீடிங். அவன் ஃபுல்லாக ரத்தம் என்னை சுற்றி அந்த இரும்பு ஆடால இரும்பு கம்பி ஒன்று வச்சுருக்காங்க, அதாலே மண்டையிலே அடிச்சு மாதிரி சாவு பிரீத்தின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அவங்க
இருக்கும்போது நல்லா தான் இருந்தா, இதான் உனக்கு கெடுத்து கூட்டிட்டு போயிட்ட. அவன் எங்கள்கிட்ட சம்பளம் இது வரைக்கும் ஒன்றுமே கேட்டதில்ல. அவங்க கட்சிக்காரங்க யாருன்னா அவங்க தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகணும். போகாதனால தான் என்னை அவ்வளோ இது மாதிரி எந்த ஒரு போட்டியுமே நடக்கக்கூடாது. அப்புறம் மறுபடியும் என்ன தெரியாமல் 2 நாள் என்ன வெளியே வச்சுருந்தாங்க. ஏன்னா இங்கே ஒரு 2 நாள் அங்கே அப்படி இப்படின்னு வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், இருந்தது பார்த்துட்டு கிளாஸ் ரூம் போய் கிளம்பி போயிட்டேன். அப்புறம் அங்கே போய் பார்த்தா அந்த பிள்ளையை அடித்து இந்த மாதிரி பண்ணி துன்புறுத்திட்டு இருந்தாங்க. எதுக்கு அடிக்க போகிறேன்னு கேட்டதுக்கு உனக்கு இதெல்லாம் தேவையில்ல வேலைன்னு இந்த ரூமில் போட்டு ஆப்போசிட்டில் ரூமில் போட்டு அடித்து பாட்டெலாம் ஃபுல்லாக சவுண்டு வச்சு கொடுமை வேலை அந்த பட்டாக்கை திரிய வச்சு அதே கத்திரி அந்த பிள்ளையும் அடித்தாங்க, கொடுமைப்படுத்தினாங்க. அந்த மாதிரி அப்புறம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு போ இப்படின்னு நிறைய பேசினாங்க. ஏன்னா இது ஒரு பொய்யான இதுதான், இது எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்களே எடுத்து வச்சுட்டு நிறைய வேலையை பண்ணுவாங்க, அவங்கள தான் இது எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இது பொய்யான இதுதான் எங்கள் மேலே போட்டுட்டு இருக்காங்க. இதனிடையே போலீசார் மதி உட்பட 3 பேர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், சிறைப்பிடித்து வைத்தல், கொலை மிரட்டல், காயம் ஏற்படுத்தும் விதமாக தாக்குதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்களால் எத்தனை நடன பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள், அவர்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் என்ன என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். நடன பெண்ணை தனியறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.